hello friends, welcome back to Kumbakonamsavouries. நாம இன்னைக்கு நம்மளோட சேனல்ல லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுக்குற மாதிரி ஒரு ரைஸ் வெரைட்டி தான் பார்க்க போறோம். நான் முன்னாடியே தனியா பொடி எப்படி பண்றது அப்படிங்கற ஒரு வீடியோ போடும்போது சொன்னேன். இந்த பொடியை யூஸ் பண்ணி லஞ்ச் பாக்ஸ்க்கு ரைஸ் எப்படி ரெடி பண்றது அப்படிங்கறத ஒரு வீடியோ போடுறேன் அப்படினு சொல்லிருந்தேன். அதுக்கான வீடியோ தான் இது. இந்த ரைஸ் எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட கும்பகோணம் சேவரீஸ்க்கு நீங்க முதன்முறையா வரீங்க அப்படினா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனா உங்களுக்கு வரும். இதுக்கு நான் முதல்ல ஒரு வாணலியை சூடு பண்ணிட்டு இருக்கேன். அதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இருக்கேன். 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் பெருங்காய பவுடர், ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சமா கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை சேர்த்துட்டுருக்கேன். இது கூட முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பருப்பு செவக்கிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். இந்த பவுடர் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ நான் முன்னாடியே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை நான் ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதுக்கு நான் 200 ml ரைஸ் குக் பண்ணி வச்சுட்டுருக்கேன். இதுக்கு 1:2ங்கிற அளவுக்கு தண்ணி விட்டு இந்த ரைஸ்க்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் பொடி சேர்த்துட்டுருக்கேன். பொடி சேர்த்து இது எல்லாத்தையும் ஒத்தாப்பில் கலந்து விட்டுக்கணும். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம வீட்டில் சாப்பிடும்போது சுட சாதத்தில் பவுடரை போட்டுன்னு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அதே லஞ்ச் பாக்ஸ்க்கு அந்த மாதிரி கலந்து கொடுக்க முடியாது, ட்ரை ஆகிடும். அந்த சமயத்தில் இந்த மாதிரி ரைஸாக ரெடி பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா மத்தியானம் வரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒத்தாப்பில் கலந்து விட்டுண்டு இது மேலாக நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டுருக்கேன். நல்லெண்ணெயை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் 1 டீஸ்பூன் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்ல வாசனையாக இருக்கும். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நார்மலாக பொடி போட்டு கொடுக்கும்போது சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நம்ம நிலக்கடலை, முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்டு ரைஸாக பிசைஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுது. ரொம்பவே ஈஸியான ரைஸும் கூட. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ரைத்தா இருந்தால் போதும், இல்லைனா வடாம் பொரிச்சு தொட்டுன்னு கூட சாப்பிடலாம். ரொம்பவே ஈஸி. நம்ம வீட்டில் ரெடியாக பொடி மாத்திரம் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா எப்போ வேணால் இந்த ரைஸை செஞ்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். அதோடு இல்லாமல் லஞ்ச் பாக்ஸ்க்கு ரொம்ப ஈஸியான ரெசிபியும் கூட. இந்த ரைஸை நீங்கள் உங்கள் வீட்லையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த ரைஸ் ரெசிபியை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ரிலேட்டிவ்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. அதோடு மட்டும் இல்லாமல் மறக்காமல் நம்மளோட கும்பகோணம் சேவரீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பழமையை புகுத்துவோம், பாரம்பரியத்தை காப்போம், ஆரோக்கியத்துடன் வாழ்வோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.